வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்தோட டிஏடிஆர் அரியரும் கிடைச்சாச்சு. அதே போல் பென்ஷனும் வந்து இப்போ கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதம், அதாவது 1 ஜனவரி 2025 நம்மளுக்கு வந்து 2% டிஏ அதிகரித்து கொடுக்கணும். ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் கிடைச்சதுனால ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தோட அரியர் அமௌண்ட்டை வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. எல்லாரோட அக்கௌண்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதத்தோட அந்த 2% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிரெடிட் ஆன பென்ஷன் அமௌண்ட்டாக கூட சேர்ந்து வந்திருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மாத டிஏடிஆர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிஏ வந்து கிடச்சிருக்கும். பென்ஷனருக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டு டிஆரோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சாச்சு. பென்ஷன் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னாக்கா ஒரு சில பேங்க்கெல்லாம் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ மற்ற பேங்க்கு கிரெடிட் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ 30ஆம் தேதி 1ஆம் தேதி 1 மேக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகலை, 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகிடுச்சு, அப்போவுமே உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலை அப்படின்னாக்கா அந்த மாதிரி பென்ஷன் யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகலையோ நீங்கள் மட்டும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சரியான டைமில் கொடுக்காது இருந்தீங்கன்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லம்சம் அமௌண்ட்டு மேபி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்பார்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து யாருக்குமே வரல, எந்த பென்ஷனருக்குமே அந்த மாதிரி அட்வான்ஸ் மெசேஜ் வந்து வரல. நான் விசாரித்த வரைக்கும் 90% பென்ஷன் வரைக்கும் வந்து வரல. 10% மேபி யாருக்காவது வந்திருக்கலாம். அது வந்து எனக்கு தெரியாமல் அவங்க மூலிமா எனக்கு வந்து மெசேஜ் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கெல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் கிடைக்கலனாலும், அதாவது ஸ்பாட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற அந்த அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பென்ஷன் வந்து சரியான டைமில் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தோட கடைசி நாளில் வந்து நம்மளுக்கு பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ கடைசி நாள் வந்து லீவாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நாளே வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ இது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேனாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். யாரோட லைஃப் சர்டிஃபிகேட்டெல்லாம் டியூ டேட் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இது ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடக்கும். லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் இருந்து நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா ஒரு மாதம் உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும், அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் யாருக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகலையோ நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகாது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண ஒரு வாரத்திலே உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி பஹல்காம் அட்டாக் ஆனதுனால அதுக்கான நிதி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புரளி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எந்த விதமான வாட்ஸ்அப்பும் எந்த ஒரு லிங்க்கோ இல்லை எந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரோ வந்து கொடுக்கல. நீங்கள் யாருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களோட பணத்தை வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்னும் அந்த ஸ்டெப்பு வந்து எடுக்கலை. எந்த ஸ்டெப்புனாக்கா போரோ இல்லை இன்னும் ஆப்ரேஷனோ எதுவுமே வந்து லான்ச் ஆகலை. ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஃபண்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கலை. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து கிளியர் கட்டாகவே சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த மெசேஜை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. யாருக்கும் வந்து ஃபார்வர்டு பண்ணாதீங்க. பஹல்காம் அட்டாக் பற்றி நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம கருத்து கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து எதுவும் சொல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பற்றி பேசலை. ஸோ அடுத்து வர வீடியோவில் வந்து என்ன நடக்குது, என்ன சிச்சுவேஷன் இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம இன்கேஸ் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே வந்து போர் தொடுக்குறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அது எந்த மாதிரி இருக்கும், எந்தெந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சில எக்ஸ்பிளைன்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கொண்டு வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில யூடியூபர் எல்லாம் இந்த அட்டாக் வந்து எப்படி நடந்தாச்சு, ஃபாரின்லேருந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாங்க, 6 பேர் 7 பேர் வந்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுக்கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறது வந்து சரியான முறையில் வந்து சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறது வந்து சரியான விஷயமா, இல்லை அதோட ரெஃபரன்ஸ் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ அந்த மாதிரி பொய்யான தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரியான பொய்யான தகவல் பரப்பும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலைமை கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு தகவலையும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அதுக்கான விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி மைண்டே கிடையாது. ஏதோ என்ன தோணுதோ அதை வந்து சொல்லிட்டாங்க, வியூஸ் வந்தாச்சு, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு தான் இருக்காங்களே தவிர இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும்
ஒரு இராணுவ வீரரோட குடும்பத்தில் இருக்கும் பார்க்கும்போது அவங்க என்ன மனநிலைமையில் அதை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் தவறான தகவல் வந்து யாரும் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை பற்றி பேசாத விட்டுருங்க. மற்ற நாட்டில் நடக்கிற யுக்ரைன் வாரை பற்றி பேசியிருக்கீங்க, வெளிநாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபாரினில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பேசுங்க. ஏன்னா அங்கே நடக்கிறதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம குடும்பம் வந்து அங்கே போய் டைரெக்டாக வந்து பாதிக்கப்படுறதில்ல. ஆனால் இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வேலை பண்ணுறாங்க, சென்சிட்டிவான ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னாக்கா அதை பார்க்குற இங்கே இருக்கிற குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருளை வந்து பரப்பத்தை வந்து நிற்பாட்டுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.